வணக்கம். சிந்திக்கத் துணிக. பொதுவா ஒரு செய்திய புரியாம அத ஆதரிக்கிறதும் ஆபத்தானது. அதே மாரி அத புரியாம எதிர்க்கிறதும் அத விட ஆபத்தானது. ஓர் பாலின ஈர்ப்பு, ஹோமோசெக்சுவாலிட்டி, எல்ஜிபிடிக்யூ இதெல்லாம் பத்தி எனக்கு இருக்கிற கேள்விகளுக்கு, தான் ஒரு கே அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல வெளிப்படையா அ அத வெளிப்படுத்தி, டாட்ஸ் ஆஃப் மீனாட்சி அப்படின்ற பெயர்ல சமூக வலைதளங்கள்ல அவரோட பதிவுகள பதிவிடக்கூடிய திரு விக்னேஷ்ட்ட தான் இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் விக்னேஷ். வணக்கம். இந்த கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி உங்கள பத்தி ஒரு சின்ன சுருக்கமான அறிமுகம். என்னோட பேரு விக்னேஷ். நான் மதுரையில தான் பொறந்து வளர்ந்தேன் நானு. ஸோ ஒரு ஒரு சராசரியான ஒரு தமிழ் ஒரு வளர்ப்பு முறையில தான் நான் வளர்ந்தேன் நானு. ஆ இப்ப நான் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் கல்லூரியும் முடிச்சுட்டு, நான் மேல் படிப்புக்காக நான் வெளிநாடுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் ஆ இப்போ இங்க ஒரு வெளிநாட்டுல ஒரு 16 வருஷம் நான் இருக்கேன். இப்போ நான் ஐரோப்பால இருக்கேன் நானு. ஆம், என்னோட கணவரோட நான் இருக்கேன். அண்ட் எங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கா. அவ பேர் மீனாட்சி. தமிழ் சமூகத்துல பாத்தீங்கன்னா, பொதுவா ஆண்களுக்கு பெண்கள் மேல ஈர்ப்பு வர்றது, பெண்களுக்கு ஆண்கள் மேல ஈர்ப்பு வர்றது, இப்படியே பார்த்து பழக்கப்பட்ட ஒரு தமிழ் சமூகம். இப்போ ஓர் பாலின ஈர்ப்பு அப்படின்றது அ நீங்க அத எப்படி விளக்குவீங்க? ஒரு தெரியாதவங்களுக்கு அத எப்படி விளக்குவீங்க? எல்ஜிபிடிக்யூ அப்படின்றதையும் ஒரு ஒரு எளிமையா விளக்கணும் அப்படின்னா, எப்படி சொல்லுவீங்க? இப்ப நான் பொறந்து வளர்ந்த சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மதுரையில பொறந்தேன். அதுக்கப்புறம் நான் விருதுநகர் மாவட்டத்துல நான் சில காலம் நான் என்னோட அப்பாவோட வேலைனால இருந்தேன். அதுக்கப்புறம் மதுரையிலேயே நான் வளர்ந்தேன். ஸோ என்னோட காலகட்டத்துல நான் சின்ன வயசுல ஒரு 15, 16 வயசு வரைக்கும் நான் வளர்ற ஒரு சூழ்நிலையில, எனக்கு கே அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. கேன்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே எனக்கு தெரியாது. இதுவரைக்கும் ஒரு ஆணோ, இன்னொரு ஆணோ, ஒரு பெண்ணோ, இன்னொரு பெண்ணோ முத்தம் கொடுத்ததையோ, இல்ல அவங்களுக்குள்ள அன்பு பரிமாறிக்கிட்டதையோ, ரொமான்டிக் அன்ப பரிமாறிக்கிட்டதையோ நான் பார்த்ததே இல்ல என் வாழ்க்கையில. ஸோ இ ம்ஹ்ம். நான் பார்த்து வளர்ந்த சமூகம் எப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆ ஸோ அவங்களுக்குள்ள ஒரு குழந்தை பிறக்கும். இந்த மாரி தான் நான் பார்த்து வளர்ந்தேன். ஸோ இது யாருக்கும் சொல்லிக் குடுத்து வர முடியாது. அப்படின்றத நான் தெரிவிக்க விரும்புறேன் ம்ஹ்ம். நானு. இது இயற்கையாகவே ஒரு 10லிருந்து 15% மக்கள் இயற்கையை இப்படிதான் தேர்ந்தெடுக்குது. இது சரி ம்ஹ்ம். நம்ம மனிதர்கள் கிட்ட தான் இருக்கா? அப்படின்னா இல்ல. எல்லா உயிரினங்களும் கிட்டயும் இந்த இந்த சேம் செக்ஸ் அட்ராக்ஷன நம்ம பார்க்குறோம். ஆ இப்ப ம். பாலூட்டியில இருந்து ப பறவைகள் வரைக்கும் எல்லா உயிரினங்கள் கிட்டயுமே இந்த ஓர்பால் ஈர்ப்புன்றது நெறையாவே இருக்கு. இப்ப ம்ஹ்ம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்ப நான் ஆஸ்திரேலியால சில காலம் நான் செலவழிச்சிருக்கேன் நான் என்னோட வாழ்க்கைய. அதுல நான் சொல்றேன். சரி. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துலலாம் அன்னப்பறவை பொதுவா வெள்ளையா இருக்கும். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துல இருக்கிற அன்னப்பறவை கருப்பா இருக்கும். பிளாக் ஸ்வான்னு சொல்லுவாங்க அந்த அன்னப்பறவைய. அந்த அன்னப்பறவை பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். மற்ற உயிரினங்கள்ல இருக்கிறத விட அதிகப்படியான ஓர்பால் ஈர்ப்பு அதிகமாகவே இருக்கு. 25% ம். அதாவது 1ல 4ல ஒரு அன்னப்பறவை, கருப்பு அன்னப்பறவை இட் ஹாஸ் சேம் செக்ஸ் அட்ராக்ஷன். அவங்களுக்கு அ ம். ஒரு பெண்ணோடயோ, ஒரு ஆணோடயோ இருக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்படின்ற மாரி தான் இருக்கு. அந்த அன்னப்பறவை ம்ஹ்ம். என்ன பண்ணும்னா, ஒரு ம்ஹ்ம். பெண்ணோட காதல் வயப்படுற மாரி நடிச்சு, குட்டி வந்ததுக்கப்புறம், அந்த ம்ஹ்ம். குட்டிய எடுத்துட்டு போயி அதோட ஆண் காதலனோட சேர்த்து வளர்க்கும். இது ரொம்ப ஒரு பெக்யூலியரான ஒரு ஹேபிட் இந்த இந்த கருப்பு அன்னப்பறவை கிட்ட. இது மாரி நம்ம நெறைய உயிரினத்துக்கிட்டயும் பார்க்குறோம். இதுல என்ன ஒரு ம்ஹ்ம். ஆச்சரியம்னா, இந்த ஹோமோபோபிக் டெண்டன்சிஸ் எல்லா உயிரினத்துக்கிட்டயுமே இருக்கு. ஆனா, அந்த ம்ஹ்ம். ஓர்பால் ஈர்ப்புடையவர்கள வெறுக்கிற அந்த ஒரு டெண்டன்சி மனிதர்களாகிய நம்மள்கிட்ட மட்டும் தான் இருக்கு. வேற எந்த உயிரினங்கள் கிட்டக்குமே அது கிடையவே கிடையாது. ஸோ இது ஒரு நான் ம். ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் இயற்கையாகவே தேர்ந்தெடுக்கப்படுதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா இயற்கை தேர்ந்தெடுக்குதா? இல்ல என்ன அதுக்கு காரணம்? அப்படின்னு சயின்டிஸ்ட்ஸ்க்கே யாருக்குமே தெரியல. ஆனா தொன்று தொட்டு
இந்த ம்ஹ்ம். காலம் இல்லை, பழங்காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் ஒரு 10, 15% வந்து இப்ப எங்கள மாரி ம். தான் இருக்காங்க. சேம் செக்ஸ் அட்ராக்ஷனோட அந்த மாரி தான் இருக்காங்க. இது வந்து நம்ம தமிழ் சமுதாயத்துல இதற்கான ஒரு இந்த பதிவீடுகள் வந்து நம்ம பண்டைய காலத்துல வந்து ரொம்ப கிடைக்கிறது கிடையாது. திருநங்கைகள் பத்தி நெறைய ம்ஹ்ம். இருக்கு. ஆனா ஓர்பால் ஈர்ப்பு, அதற்குண்டான காதல், அது பத்தி வந்து ஓப்பனாக ஒரு இது கிடையாது. அ செய்தி வந்து பதிவேடுகள் அந்த மாரி கிடையாது. அ இப்ப இ இது ம்ஹ்ம். வந்து பார்த்தீங்கன்னா, மத்த கலாச்சாரத்துல நெறைய இருக்கு. பண்டைய கலாச்சாரத்துல நான் சொல்றேன். கிரேக்க, இத்தாலிய இந்த மாரியான கலாச்சாரங்கள்ல ம். ஓப்பனாவே நெறைய பதிவுகள் இருக்கு. பல பழங்குடி இனங்கள் கிட்டக்க இந்த ஓர்பால் ஈர்ப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே அவங்க வந்து அவங்க கல்ச்சர்ல அவங்க நல்லாவே பராமரிச்சுட்டு வராங்க. ஆ இப்ப நீங்க இருக்கிற ஆ ம்ஹ்ம். அ வட அமெரிக்காவா இருக்கட்டும், தென் அமெரிக்காவா இருக்கட்டும், ஆ இல்லன்னா வந்து ம்ஹ்ம். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துல இருக்கிற பழங்குடி மக்கள், அவங்கள் கிட்டக்க இருந்த அந்த சேம் செக்ஸ் அட்ராக்ஷன் அதெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு அதுக்குன்னு ஒரு தனித்தனி பேர் அதெல்லாம் குடுத்து, அந்த மாரி வந்து அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அங்கீகாரம் ம்ஹ்ம். குடுத்திருக்காங்க. இந்தியாவிலே சில பழங்குடி இனத்துல வந்து ம்ஹ்ம். அதற்கான பெயர்கள், அதற்கான அங்கீகாரங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து குடுக்கப்பட்டிருக்கு. ஆ சோ இது நம்ம ம்ஹ்ம். இப்படிதான் பார்க்குறோம். ஓர்பால் ஈர்ப்புன்றது வந்து ஏதோ ரொம்ப வேற்று கிரகத்துல இருந்து வந்த, அதுவும் வந்து ஒரு 10 வருஷமா தான்டா நீங்கலாம் ரொம்ப ஜாஸ்தியா வரீங்க அப்படின்ற மாரி கிடையாது. இப்ப நம்மளுக்கு இந்த இன்டர்நெட் ம்ஹ்ம். யுகத்துல எல்லார பத்தியும் நம்மளுக்கு அதிகமா செய்திகள் வரதுனால, இப்ப இந்த மாரி இந்த இவ்வளோ காலமாக அமைதியாக இருந்த இந்த சமூகத்த பத்தி அதிகமா நம்மளுக்கு தெரிய வருது. அவ்வளோதான். குறிப்பா இப்ப தமிழ் சமூகத்துல வந்து, அ அ ஆணுக்கு பெண் மேல ஈர்ப்பு, பெண்ணுக்கு ஆண் மேல ஈர்ப்புன்னு அவங்க பழக்கப்பட்டுட்டத நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த மாரி சூழல்ல இருக்கிறவங்க, இந்த ஓர்பால் ஈர்ப்பு, அ அதனால ஏற்படக்கூடிய அது அந்த புரிதல் இல்லாததுனால ஏற்படக்கூடிய சிக்கல் என்ன? அதாவது அதுல பாதிக்கப்படுறவங்க யாரு? என்ன மாரி பாதிப்புகள்லாம் நடக்குது? இதுல வந்து பெரும்பாலும் வந்து பாதிக்கப்படுறவங்க வந்து பெண்கள் தான். எந்த ம். ஒரு சமுதாயத்துல இருக்கிற எந்த ஒரு பிரச்சனைய எடுத்துக்கிட்டாலும், அதுல வந்து முதல்ல பாதிக்கப்படுறது போல பெண்கள் தான். ஒரு இடத்துல ஸ்கூல் இல்லையா? அதுல வந்து விளைவுகள சந்திக்க போறது பெண்கள். டாஸ்மாக தொறக்குறானா, அதுல விளைவுகள சந்திக்க போறது பெண்கள். ஒரு குழாய் அடியில தண்ணி வரலையா, அது வந்து பெண்கள தான் பாதிக்கும். அதேபோல இந்த பிரச்சனையும் இது வந்து ஒரு சோசியல் இஷ்யூவா நம்ம பார்த்தோம்னா, இது வந்து பெண்கள தான் பாதிக்குது இது. அதுக்கு என்ன காரணம்னு ம். நம்ம பார்ப்போம். இப்ப வந்து உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இ இப்ப சொல்லுங்க. என்னைய மாரி நம்ம ஊர்லயும் நெறைய பேரு வெளிப்படையாக அவங்களுக்கான காதலை, அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து ஓப்பனாக வாழ்றாங்க. எல்லாருக்கும் அந்த ம். சூழ்நிலை அமைஞ்சிராது. ஆ ம். நெறைய ஆண்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃபேமிலி பிரஷர் நெறைய இருக்கும் இல்லையா? நீ வந்து கல்யாணம் ஆம். பண்ணிக்கலன்னா நான் வந்து பாரு நான் அ மண்ணெண்ணெய ஊத்தி கொளுத்திக்குவேன் அப்படின்ற மாரி மிரட்டுற ஒரு ஆமா. பெற்றோர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ ஆமா. அந்த மாரி இருக்கிற ஆண்கள், இல்ல இத வெளிப்படுத்தாத ஆண்கள் 90% ஆண்கள் இத வெளிப்படுத்துறதே இல்ல. ம்ஹ்ம். அவங்களுக்கு இருக்கிற அந்த இன்டென்ஷன்ஸ வெளிப்படுத்துறதே கிடையாது. இது வெளிப்படுத்தாம இப்ப இன்டர்நெட்லலாம் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவாங்க? அது கமெண்ட்லாம் வருது. அதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க அந்த ஆண்கள்லாம். "ஆண் வயிறு இல்லன்னா ம்ஹ்ம். ஆஸ்பத்திரிக்கு போங்கடா." இந்த மாரியான கொச்சையான இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு, ஆமா. கேட்டு இந்த பசங்களுக்கு என்ன, ம். "ஐய்யய்யோ! நம்மளும் இந்த மாரி வெளியில சொல்லி, இந்த மாரி நம்ம எதுக்கு இந்த அடி வாங்குவானே, எதுக்கு இந்த உத வாங்குவானே, எதுக்கு ம். உற்றார் உறவினர்லாம் பகைத்துக் கொள்வானே, நம்ம பாட்டுக்கு அமைதியா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போவோம்." அப்படின்ற மாரி அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி அவங்களால ம்ஹ்ம். வாழ முடியாது. அவங்களால ம்ஹ்ம். உடலுறவு வைத்துக் கொள்ள முடியும். ஒரு 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 முறை, இல்ல 2 முறை உடலுறவு வைத்துக் கொள்ள முடியும். ஏதோ ஒரு இதுல வைத்துக் கொள்ள முடியும். ஆனா வந்து அவங்களால வந்து ஒரு தாம்பத்திய ஒரு உறவுல நல்லா வாழ முடியாது பெண்களோட. ஸோ ம். இந்த மாரி எனக்கு தெரிஞ்சு இந்த கே பசங்க நெறைய பேரு நம்ம ஊர்ல வந்து பொண்ணுங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. குடும்பத்தின் கட்டாயமாக, இல்ல சமுதாயத்தின் கட்டாயமாக அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பொண்ணுங்கள. இதுல பாதிக்கப்படுறது ம்ஹ்ம். யாரு? பெண்கள் தான். அந்த பெண். ம். அந்த பெண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அவ பாட்டுக்கு உட்கார்ந்திருப்பா. என்ன நம்ம மேல தான் எதுவும் குறையோ! அதனால தான் நம்ம புருஷனுக்கு நம்ம மேல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லையோ! அப்டின்ற மாரி அவ மண்டைய உட்கார்ந்து கொடைஞ்சுக்கிட்டே உட்கார்ந்திருப்பா.
ஸோ, இதுல ம். இந்த மாரியான பெண்கள் நெறைய பேர் என்ட்ட ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. என்னோட Instagram அக்கவுண்ட்ல எக்கச்சக்கமா வந்து நெறைய பெண்கள் இந்த மாரி, "அண்ணா என்னோட கணவர் வந்து இந்த மாரி வந்து கேன்னு எனக்கு தெரிய வந்தது. இத எப்படி அவர்கிட்ட ம். சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இல்ல நான் எப்படி எதிர்கொள்றதுன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு ஒரு குழந்தை" இந்த மாரிலாம் வந்து நெறைய வரும். இது ஒரு பக்கம். ம். இதுல பாதிக்கப்படுறது பெண்கள் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் பார்ப்போமே, ம். ம். ஓர்பால் ஈர்ப்பு உடைய பெண்கள். லெஸ்பியன்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல இல்லையா? ஒரு ம். பெண்ணுக்கு இன்னொரு ம். பெண் மேல ஈர்ப்பு இருக்கு. அந்த மாரி. அந்த ஆமா. மாரி இருக்கிற பெண்களோட வாழ்க்கை கொடுமையிலும், கொடுமையிலும், கொடுமையிலும் கொடுமை. அவங்களுக்குன்னு ம். ஒரு இவ இப்ப என்னைய மாரி வந்து ஒரு லெஸ்பியன் பொண்ணு வந்து ஓப்பனா இன்டர்வியூ குடுக்க முடியாது நம்ம ஊர்ல. இப்ப எனக்கு வந்து ஆமா. வர வந்து டார்ச்சர்லாம் எப்படி வரும்னா, டெக்ஸ்ட்ல ஏதாவது கம் நாட்டி பேமணி அப்படின்னு வந்து எவனோ ஒண்ணா திட்டுவான். அவ்வளோதான். ஆனா ம். அந்த பொண்ணுங்களுக்கு பாலியல் ரீதியான தொல்லைகள் நெறைய இருக்கும். போற இடத்துலலாம் வந்து பாலியல் ரீதியா தொல்லை குடுப்பான். இந்த பொண்ணு வந்து லெஸ்பியன் தெரிஞ்சா. இந்த பொண்ண வந்து ம். ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, வீட்ல கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த பொண்ணுக்கு சொல்றதுக்கு ம். உரிமை இருக்காது. உரிமை எடுத்து சொன்னாலும் ம். அடிச்சு உதைச்சு, "அடி உன்னையெல்லாம் உதைச்சு கொல்லணும்டி, உன்னையெல்லாம் உனக்கெல்லாம் என்ன உனக்கு கொழுப்பு?" அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஒரு ஆம்பளைக்கு. பெண்கள் எப்பயுமே ஆமா. நம்ம சமுதாயத்துல அவங்க உடம்பு சார்ந்து ஒரு முடிவு எடுக்கும்போது, அது எல்லாருக்குமே ஒரு த்ரெட்டா தான் அமையுது. அத ம். யாருனாலயும் ஒத்துக்கவே முடியாது. ஒரு ஆண் வந்து முடிவெடுக்கிறான், "நான் கல்யாணம் பண்ணாம நான் இருக்க போறேன். இல்லன்னு வந்து நான் கே" அப்படின்னு சொன்னேன்னா வந்து திட்டுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனா வந்து பெண்களுக்கு அந்த உரிமை கிடையாது. "நீ எப்படி இருக்கலாம்? உன்னைய நான் வாழ ம். விட்டுருவேனா?" அப்படின்ற மாரியான கண்ணோட்டத்துல தான் நம்ம பெண்கள எப்பயுமே பார்ப்போம் நம்ம. ஸோ, புரியுது. அந்த மாரியான பெண்கள்லாம் வந்து சொல்ல முடியாத டார்ச்சர வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க. அதாவது ம். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத டார்ச்சர் அந்த பெண்கள் வந்து அனுபவிக்கிறாங்க வாழ்க்கையில. எனக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு ஒரு சகோதரி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க நான் வந்து வ Instagram அக்கவுண்ட் ஆரம்பிச்சதுலருந்து அவங்க என்னைய ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. என்னைய வந்து தம்பி, தம்பி, தம்பின்னு ரொம்ப உரிமை எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க சரி. வந்து என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து ஒரு 2 வருஷம் என்ட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்களே வெளிப்படுத்துனாங்க. "தம்பி ம். நான் வந்து லெஸ்பியன். இது வந்து என் ம்ஹ்ம். கணவருக்கு வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி தெரிய வந்தது. நான் வந்து Facebookல வந்து யாரோ ஒருத்தவங்க கிட்ட அத ஷேர் பண்ணும்போது அவர் வந்து கண்டுபிடிச்சுட்டாரு. அது எப்புட்ரி நீ வந்து சரி. அந்த மாரி வந்து பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு, அடி, உதை, மாளாத ஒரு இது. அவங்க முடியெல்லாம் வெட்டி, அவங்களுக்கு வந்து ஒரு மாரி மொட்டை அடிக்கிற மாரி பண்ணி, அவங்க 2 குழந்தைங்களையும் அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு, அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டு, "இவ வந்து பைத்தியம்" அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் இது பண்ணி, அடி, உதை, ம். தாளாத துன்ப து துன்பம்லாம் வந்து அவங்க பட்டுருக்காங்க, அவங்களோட திருமண வாழ்க்கையில. இதான் பாருங்களேன், இப்போ ஒரு 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 கணவர் வந்து கேன்றத ஒரு பொண்டாட்டி கண்டுபிடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், மிஞ்சி மிஞ்சி போனா என்ன செய்வா? "ஏய் என்னடா உனக்கெல்லாம் அறிவு இல்லையா? நீ ஏன்டா என் வாழ்க்கைய கெடுத்த?" அப்படின்ற மாரி போயிருவா. ஆனா வந்து ம். ஒரு மனைவி லெஸ்பியன்னு ஒரு கணவர் கண்டுபிடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் அவ வாழ்க்கை சோலி முடிஞ்சுச்சு அவளுக்கு. அடிச்சே ம். கொன்றுவான் அவன் கடைசி வரைக்கும். இதுதான் ம். வந்து நம்ம இது எந்த ரேஷியோல பார்த்தாலும், பெண்கள் தான் இதுல வந்து பாதிக்கப்படுறாங்க. நீங்க நெனச்சு பாருங்க, இப்ப புரியுது. எனக்கும் வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கு. உங்களுக்கும் வந்து 2 பெண் குழந்தைகள் இருக்கு. நம்ம வந்து ஆமா. இப்படி மானே, தேனே, பொன்மானேன்னு நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து யாரோ ம். ஒருத்தன் வந்து அவன் ஐடென்டிட்டிய மறைச்சு, இப்ப வந்து இந்த மாரி வந்து யாரோ வளர்க்குறாங்க ஒரு பொண் குழந்தைய. பார்த்து, பார்த்து வளர்க்குறாங்க. அவங்கள வந்து ம். கல்யாணம் பண்ணிட்டா, எப்படி நம்மளுக்கு வந்து பெத்தவன் நம்மளுக்கே எப்படி கேட்கும்போது நம்மளுக்கு வயிறு எரியும்ல. அந்த பொண்ணுங்களோட புரியுது. வாழ்க்கை பொசுங்கி போயிரும். ஒண்ணுமே இல்ல. ம். அவ்வளோ வளர்த்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையே இல்ல அடுத்து. இதுல நான் என்ன ஆமா. சொல்லுவேன்னா, அறிவார்ந்த சமுதாயம் வந்து இத யோசிக்கணும். உண்மையிலே நீ ம். ட்ரால் பண்ணி என்ன பண்ண போற? அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போறான்னு உட்றணும் நம்ம. இத போய் அவன் வந்து ம். வாழ்ந்து இருக்கிறவன வந்து ஓப்பனா வந்து கேன்னு சொல்றவன வந்து, "ஏய் ஆண்மை இல்லன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. நீங்க வந்து எதுக்குடா நீங்கலாம் இது பண்றீங்க? பொட்ட" அப்படி இப்படிலாம் வந்து திட்டி, அவன வந்து ஒரு ம். கல்யாணம் பண்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி, அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்து, அவ சாபத்த நீ வாங்கிக்கிட்டு, என்ன வாழ்க்கை ம். நம்ம வாழ்றோம்? யாருக்காக இந்த போலி வாழ்க்கைய நம்ம வாழ்றோம்? இதுதான் என்னோட கேள்வி. புரியுது. புரியுது, புரியுது. அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அது புரிதல் இல்லைன்னா, அத வெறுக்கிறது ரொம்ப ஆபத்தானது. புரிய முயற்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா, ஒதுங்கி போறது கூட நல்லது. அத வெறுக்கிறதுன்றது ரொம்ப ஆபத்தானது. இப்ப என்னோட அடுத்த கேள்வி, இப்ப தமிழ் சமூகத்துல திருநர்கள், அதாவது திருநங்கை, திருநம்பி இவங்களுக்கு இருக்கிற ஆதரவுன்றது ஓரளவுக்கு பார்க்க முடியுது. அவங்களோட வாழ்க்கையும் ரொம்ப அம் அ கடினமா தான் இருக்கு. நம்ம பார்க்கிறோம். ஆனா வந்து ஓரளவுக்காவது ஆதரவு இருக்கு. ஆனா இந்த எல்ஜிபிக்யூ அப்படின்ற சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து
அ சுத்தமா ஆதரவில்லாத ஒரு நிலைய தான் பார்க்க முடியுது. அது எதனால? அ அ இந்த 2க்கும் உள்ள வேறுபாடு என்ன? முதல்ல நான் வந்து ஒண்ணு தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். ந இப்ப திருநர் சமுதாயம்னு சொன்னீங்க. திருநங்கைகள், திருநம்பிகள் இருக்காங்கன்னு. ஆஹா. திருநங்கைகளுக்கு நம்மளோட சமுதாயத்துல வந்து முதல்ல இருந்தே ஒரு புரிதல் இருக்கு. ஆதரவு இருக்குன்னு சொல்ல முடியாது. புரிதல் இருக்கு. ஆ அது ம். ஏன்னா வந்து நம்மளோட இதிகாச புராணங்களிலும் நெறைய அந்த மாரி கேரக்டர்ஸ் இருந்ததுனால, ம்ஹ்ம். அவங்களுக்கு வந்து இந்த புராணங்கள், நம்ம தமிழ்நாட்டோட க கனெக்ஷன் வந்து திருநங்கைகளோட ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஆஹா. அரவான் வழிபாடு அந்த மாரி இருக்கக்கூடிய ஆ இந்த கூத்தாண்டவர் கோவில்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் ம்ஹ்ம். அந்த விசேஷம்லாம் நடக்கும். ஸோ இந்த மாரி ஆமா. நம்ம கல்ச்சுரல் அந்த டைஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. the ties go ம்ஹ்ம். all the way to மகாபாரதம் டைம். அந்த ம்ஹ்ம். டயத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்மளுக்கு 1000, 1000 வருஷமா வந்து அதே ரிச்சுவல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். இல்லையா? ஸோ அந்த ம். புரிதல்ல அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு சின்ன லெவல்ல குடுக்கப்படுது. ஆனா வந்து ம். அவங்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்படுதா முழுதாக அப்டின்னா வந்து கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம மத்திய அரசு வந்து போட்டிருக்கிற ஒரு சட்டம். ந ஆமா, அது ஆமா, வந்து திருநங்கைகளையும், திருநங்கைகளையும் அது ரொம்ப ரொம்ப பாதிக்குது அது. ஆ ஆமா. யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி டாக்டர வந்து வச்சு, அவங்க கிட்ட வந்து நம்ம போய் ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஜெனிடிலியாலாம் காமிச்சு, நம்ம அந்தரங்க பகுதிகள காமிச்சு ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு திருநங்கையாவோ, திருநங்கையாவோ வாழ்றதுக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு ஆமா. கொடுமையான ஒரு விஷயம் அதெல்லாம். அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கலாச்சார ரீதியாக அவங்களுக்கு வந்து பலாயிரம் வருஷமாகவே இருக்கு. ஆ ம். ஆனா வந்து இப்ப ஓர்பால் ஈர்ப்பு உடையவங்களுக்கு ஏன் இல்லை? அப்டின்னா வந்து, இது நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இது வந்து ஒரு இப் இப்ப எந்த எக்ஸர்ப்ஸும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு எக்ஸர்ப்ஸோ ரொம்ப ஜாஸ்தியா நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதற்கான ஒரு ம்ஹ்ம். ரொம்ப சிறிய இது பார்த்தீங்கன்னா, புராணங்கள்ல வந்து இப்ப ஐயப்பனோட பிறப்பை எடுத்துக்கிட்டாலும், அ இந்த சிவன், ம்ஹ்ம். விஷ்ணு மோகினி அவதாரமாக இருந்த விஷ்ணுவோட சிவன் வந்து காதல் வயப்பட்டு ஐயப்பன் வந்து பிறந்தார் அப்படின்ற மாரி, இந்த மாரி சில விஷயங்கள் தான் கிடைக்க வருதே ஒழிய, உண்மையாக வாழ்ந்தவர்களுடைய அந்த வரலாற்று சான்றிதழ்கள் நமக்கு வந்து கிடைக்கிறது இல்ல. அப்படின்ற ம்ஹ்ம். ஒண்ண நம்ம எடுத்துக்கலாம். ஆ இப்ப நம்ம இந்த இன்டர்நெட் யுகத்துல தான் வந்து நம்மளுக்கு நெறைய வந்து தெரிய வருது. ஓ! இப்படியும் வந்து மனுஷங்க இருக்காய்ங்கடா. இவங்க பாரு இத்தன வருஷம் வந்து நம்ம எல்லாம் வந்து நம்ம அவங்க ஏதோ ஒரு இதுல நம்ம வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னா வந்து, "ஓ! ஒரு சாமியாரா போயிட்டாருப்பா" அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு ம். அங்கிள் வந்து இருப்பாரு. இல்ல கல்யாணம் ஆகாத ஒரு ஆன்டி வந்து எந்த காலத்திலயும் இருப்பாங்க. இந்த மாரி வந்து ம். நம்ம இந்த மாரி ஏதோ நம்ம ஒரு கதையை புனைந்து, அது நம்ம ம். இஷ்டத்துக்கு ஏத்த மாரி நம்ம சொல்ட்டு போற அந்த ஒரு இது மாரி, இப்ப வந்து உண்மையிலே ஆ. வெளில வராங்க. நெறைய பேர் என்னைய மாரி வெளில வந்து ம். சொல்றாங்க. அதுக்கு ம்ஹ்ம். அவங்க வந்து யூ ஆர் ஃபேஸ்ட் வித் த ரியாலிட்டி. அத நீங்க வந்து ம்ஹ்ம். ஒண்ணு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகணுன்ற மாரி ஒரு ரியாலிட்டி. ஸோ அதுல வந்து ம். ஒரு பெரும்பான்மையான ஒரு சமுதாயம், குறிப்பாக ஆண்கள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம கொச்சையாக பேசிவிட்டு போயிடுறாங்க. இதுதான். ஆனா ம். வந்து இது வந்து இந்த இவங்க வந்து எதிர்க்கிறாங்க. பொதுவான தமிழ் சமுதாயம் இதை எதிர்க்குது. ஓர்பால் ஈர்ப்ப வந்து எதிர்க்குது அப்டின்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கவே மாட்டேன். ம்ஹ்ம். பெரும்பான்மையான தமிழ் சமுதாயம், குறிப்பாக பெண்கள் வந்து அவங்களுக்கு புரியுது. அவங்களுக்கு சத்தியமா ம். புரியுது. நான் வந்து ரொம்ப ம். ரிமோட்டான ஏரியா நான் இந்தியாலலாம் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன் மக்கள் கிட்ட. ம்ஹ்ம். அவங்களுக்கு அந்த ம்ஹ்ம். புரிதல் இருக்கு. நம்ம வந்து அவங்க தத்தி, ஓ கிராமத்துல இருக்காங்க, ஒண்ணும் தெரியாது. அந்த மாரிலாம் நம்ம நினைக்கலாம் கூடாது. அவங்களுக்கு நல்லா புரியுது. எல்லாம் நல்ல தெளிவான ஒரு சிந்தனையோட தான் இருக்காங்க. இந்த சிட்டில இருக்கிற இந்த சில தற்குறிங்க தான் வந்து, அதுவும் குறிப்பா ஆண்கள் தான் வந்து, இத பத்தின ஒரு புரிதலே இல்லாம, ஐய்யயோ! நம்ம தங்கச்சிக்கு இந்த மாரி ஒரு புருஷன் வந்துற போறான்டா. நம்ம அக்காவுக்கு இந்த மாரி புருஷன் வந்துற போறான்டா, அந்த அறிவுமே இல்லாம, போய் எல்லாரையும் ட்ரால் பண்றது. "டேய்! உனக்கெல்லாம் நீ என்னடா பொட்ட? நீ என்னடா இது?" அப்படி இப்படின்னு வந்து ட்ரால் பண்றது. இது வந்து என்ன சொல்றது? ம். வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ரிவர்ஸா நடக்குது. இது நம்ம ம்ஹ்ம். கன்ட்ரில நடக்கிறது ரிவர்ஸா நடக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டருக்கு அவங்களுக்கு ரெஃபரன்ஸே இல்ல. அவங்களுக்கு இருக்கிற ம்ஹ்ம். ரெஃபரன்ஸ் ஃபுல்லா வந்து சேம் செக்ஸ் ரெஃபரன்ஸ் தான். லைக் சேம் செக்ஸ் கப்பிள், சேம் செக்ஸ் ம்ஹ்ம். அட்ராக்ஷன் இத பத்தின ரெஃபரன்ஸ் தான் வந்து அவங்களுக்கு இருக்கு. அண்ட் வந்து அவங்களுக்கு ம். வந்து இந்த கே அண்ட் லெஸ்பியன்ஸ் வந்து நெறைய போராட்டங்கள வந்து 50கள்ல, 60கள்லயே வந்து ஆரம்பிச்சுட்டாங்க வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ்ல. அதனால ஆமா. இட் டுக் தெம் அ லாங் டைம். இன்டர்நெட்டே இல்லாத ஒரு ஈரால இருந்து, இன்டர்நெட் வந்த ஈரா ம். வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த
அத ஜீரணிக்கிறதுக்கான அந்த ஒரு பீரியட் வந்து அவங்களுக்கு நெறைய ஜெனரேஷன்ஸ் அவங்களுக்கு இருந்தது. ஒரு 60கள்ல இருந்து இப்ப வரைக்கும்னா ஒரு 3 ஜெனரேஷன் வச்சுக்கலாமா? 3 ம். ஜெனரேஷனுக்கு அவங்களுக்கு அந்த கிரகிக்கிறதுக்கான அந்த நேர அவகாசம் இருந்தது. சோ ம். இப்ப அவங்க ஒத்துக்குறாங்க. ஆனா டிரான்ஸ் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே! இன்ன வரைக்கும் ம். பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல டிரான்ஸ் பீப்பிள ஒத்துக்க நான் கே எல்லாம் ஒத்துக்குவேன். அது நேச்சுரல் தான். ஆனா டிரான்ஸ்லாம் நேச்சுரல் கிடையாது. அப்படின்னு அவன் சொல்றான் மழுமட்டையா. இங்க என்ன மழுமட்டையா சொல்றான் நம்ம ஊர்லனா, நான் வந்து டிரான்ஸ் எல்லாம் ஒத்துக்குவேன். அவங்க வந்து இயற்கை ப்ரோ. ஆனா வந்து இந்த கே பசங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து அது வந்து அமெரிக்க மூளைச்சலவை அப்படின்ட்டாய்ங்க அவைங்க நம்மள. இது ஆமா, என்ன ஆமா. சொல்றது? நம்ம 2 பக்கம் நம்ம வந்து அடிபட வேண்டியிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜூன் மாதம் வந்து அ பிரைட் பரேட் இந்த பேரணிகள் நடக்குது இல்லையா? சுயமரியாதை பேரணி அப்படின்றதெல்லாம் உலகம் முழுக்க பல நாடுகள்லயும், பல முக்கியமான நகரங்கள்லயும் நடக்குது. இப்ப தமிழ்நாட்டுல சென்னை மாதிரி முக்கியமான நகரங்கள்ல அது நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த பேரணிகள் மூலமா அ தமிழ் சமூகத்துல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் அவங்க முயற்சி பண்றாங்கன்றது தெரியுது. ஆனா வந்து உண்மையிலேயுமே அந்த பேரணிகள் மூலமா விழிப்புணர்வு கிடைக்குதா? அல்லது அந்த பேரணிகள்ல அ நடக்கக்கூடிய சில செய்திகள். அத பார்க்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்போ, அல்லது வந்து இது மேல உள்ள நம்பிக்கையும் அ வராத மாதிரி ஆயிருதான்றத உங்க பார்வையில இருந்து எப்படி பார்க்குறீங்க? இ நல்ல கேள்வி. இது 2 பக்கமாவும் நான் பார்க்குறேன் நானு. அதாவது ஒரு நல்ல படித்த அர்பன் ஒரு இன்ஃபார்ம்டா இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு, சென்னை மாரி பெருநகரங்கள்ல வசிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு, இது வந்து இந்த பேரணிகள் வந்து கொஞ்சம் உதவுது. அவங்க ம். வந்து வராங்க, பங்கெடுத்துக்கிறாங்க. சில பேர் பேசுறதெல்லாம் கேட்டு அவங்க வந்து அவங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படுது. இல்லையா? ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, அது ஓகே. ஆனா, பெரும்பான்மையாக தமிழ்நாடுன்றது வந்து சென்னை வந்து ஒரு சின்ன பகுதி தான். நான் ம். வந்து சென்னையிலருந்து வர ஒரு ஒரு ஆள் கிடையாது. நான் வந்து ம். மதுரையிலருந்து ஒரு ஒரு ஆள். சரியா? தென் ம். தமிழ்நாடு கம்ப்ளீட்லி வேற. ஸோ இந்த ம். மாரியான ஒரு சூழ்நிலையிலருந்து வரும்போது, எனக்கான புரிதல் என்னன்னா, இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மக்களை குழப்புகிறதோ! அப்டின்ற மாரி வந்து இங்க அரசல் புரசலாக புரிந்தவர்களுக்கு, இன்னும் இது குழப்பத்தை ஏற்படுத்துகிறதோ! அப்டின்ற மாரி ஒரு ம். ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. அ ம். அது நீங்க கேட்டது வந்து ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது வந்து இது அது உண்மையிலே பயனளிக்கிறதா? இல்ல இன்னும் குழப்புகிறதா? அப்படிங்கம்போது, ஆமா. ஒரு சாமானிய ஒரு மக்களாக அவங்களோட பார்வையில இருந்து பார்க்கும்போது, இப்ப என்னோட அப்பா, அம்மா அவங்க ஜெனரேஷன்ல இருந்து பார்க்கும்போது, என்னோட சித்தி, பெரியம்மா, சித்தப்பா எல்லாரையும் நான் சொல்றேனே. அவங்க ஜெனரேஷன்ல ம்ஹ்ம். இருந்து பார்க்கும்போது, ஆ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பத்த ஏற்படுத்துது நெறையாவே. அவங்க வந்து ம்ஹ்ம். என்ன ஏதோ சொல்றாங்க, ஏதோ இது பண்றாங்க அப்படின்ற மாரி. இது என்னன்னா வந்து நம்ம கொஞ்சம் மேற்கத்திய நாடுகள் அவங்க கலாச்சாரத்துக்கு எது பயன்படுமோ, அதை செய்கிறதை அவர்கள் அதை செய்கிறதை, நம்மளும் அதே பார்த்து நம்ம டப்ஸா அடிக்கிறோமோ! அப்டின்ற மாரி எனக்கு ஒரு தோணுது. நம்ம ம். சமுதாயத்துக்கு புரியிற மாரி இத வேற வகையா கொண்டு போலாமே! அப்டின்ற மாரி வந்து எனக்கு வந்து எனக்கும் சில கேள்விகள் எனக்கும் அதுல இருக்கு. அவங்க புரியுது. அமெரிக்கால பண்ற இதையோ, இல்ல வந்து ஒரு ஐரோப்பால பண்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவர்கள் ம். அவர்களுக்குண்டான அந்த லோக்கல் கலாச்சாரத்தின்படி, அவர்கள் அந்த பேரணிகள் எல்லாத்தையும் வந்து நடத்துறாங்க. அவங்களோட ம். கலாச்சாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாவே வந்து உங்களுக்கே தெரியும். நீங்க வட அமெரிக்கால இருக்கீங்க. நான் ஐரோப்பால ம். இருக்கேன். இங்க வந்து கொஞ்சம் ஆ இந்த ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீடம் நெறைய இருக்கும். கொஞ்சம் லிபரலா தான் புரியுது. இருக்கும். ஐரோப்பால ம்ஹ்ம். இன்னும் ஜாஸ்தி லைக் வந்து ஆடைகளை கழட்டிக் கொண்டு பார்க்கில் அமர்வதோ, இல்ல குளிப்பதோ, பெண்களும் சரி, ஆண்களும் சரி. அது ரொம்ப ம். இயற்கையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதே ம். இதே இத நம்ம அப்படியே வந்து அந்த ஜக்ஸ்டபோசிஷன் அப்படியே நம்ம ஊர்ல கொண்டு வந்தோம்னா, அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிரும்னு நான் நெனைக்கிறேன். ஆ ஆமா. ஸோ இந்த இந்த புரிதல வந்து எப்படி கொண்டு போகணுன்றது அறிவார்ந்த சமுதாயம். அவங்க சிந்திச்சு தான் வந்து அவங்க பண்ணணும். ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. என்னோட பார்வையின்படி இது கொஞ்சம் ஒர்க் ஆகலையோ! அப்டின்ற அந்த கேள்வி எனக்கு வருது. தவறா இருப்பின் ம். திருத்தி என்னை மன்னித்து விடுங்கள். ஆனா வந்து எனக்கு அந்த மாரியான ஒரு பார்வை வந்து எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, புரியுது. இந்த நேர்காணல் குடுப்பவர்கள், அவங்களோட
இந்த ஆட்டிட்யூட் அதையும் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா, ஆ கொஞ்சம் ஆ என்ன சொல்றது? கொஞ்சம் தன்மை இல்லாத ஒரு தோனி தோன்றுகிறதோ! அப்பிடின்ற மாரி வந்து எனக்கு எனக்கு தோன்றுது. ஏன்னா வந்து நான் சில நேர்காணல்கள்ல நான் வந்து பார்த்திருக்கேன். இந்த சுயமரியாதை பேரணிக்கு வர இந்த மீடியா நண்பர்கள் அவுங்கலாம் வந்து, ம். ஆ அவுங்க சில பேர் ம். மரியாதையாவும் கேள்வி கொச்சையா கேள்வி கேட்கிறவனுங்க இருக்காங்க. அவனுங்கள ம். செருப்பால அடிச்சு அனுப்பணும் வெளில. அது வேற. ஆனா மரியாதையா ம். கேள்வி கேட்கிறாங்க. அ சொல்லுங்க, சொல்லுங்க நீங்க வந்து சொல்லுங்க நீங்க வந்து ஒரு ஆணாக இருந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்படின்னா வந்து, முதல்ல இந்த மாரி சில பதில் சொல்றது வந்து கொஞ்சம் ஆணவ தொனியில சொல்றது. அ முதல்ல ம். என்னைய ஜெண்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் லேர்ன் த ஜெண்டர். ஃபர்ஸ்ட் லேர்ன் த ப்ரொனவுன்ஸ் அண்ட் தென் கம் டாக் டூ மீ. அப்படின்ற மாரி சொல்றது. ம். இதெல்லாம் நான் சில இன்டர்வியூஸ்லாம் ஏன் நம்மளோட கோவத்த ஏன் இந்த மாரி ஒரு சாமானிய மக்கள்ட்ட ஏன் காட்டணும்? அவங்க ம். நல்லா தான் கேள்வி கேட்டாங்க நம்மகிட்ட. இத ஏன் நம்ம ம். வந்து ஒரு டிஃபென்ஸ் மோட்ல எடுத்துட்டு ஏன் இந்த மாரி அவங்கள அசிங்கப்படுத்தணும்? இந்த மாரி கொஞ்சம் நம்ம அத ஒரு அதையும் வாய்ப்பா பார்க்கணும். எடுத்து அவங்க ஆமா. அத ஒரு வாய்ப்பா எடுத்து அவங்க அத விளக்கலாம் இல்லையா? வாய்ப்பு விளக்குறாங்க சில பேரு. ஆ ஆனா வந்து இந்த மாரியும் நடக்குது. இத கொஞ்சம் தவிர்க்கலாமே! அப்டின்றத பத்தி நான் சொல்றேன் நானு. எனக்கு என்னன்னா இந்த பொதுவாக இந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது, நியூட்ரலா இருக்கிறவங்க கூட இந்த மாரியான சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்து அவங்க கொஞ்சம் அப்போஸ் பண்ற மாரி எனக்கு தோணுது. அவன் அத வச்சு ம்ஹ்ம். அப்போஸ் பண்றான்னா, அவனோட அறிவின்மைய அது காட்டுது. அது வேற விஷயம். ஆனா வந்து நம்மளுக்கும் இதுல கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கு. நம்ம புரியுது, ஒரு புரியுது. பொது இடத்துல நம்மள எப்படி வெளிப்படுத்திக்கிறோம்? அந்த டிக்னிட்டிய ம். நம்ம எப்படி காட்டிக்கிறோம்? என்ன மாரி ம். வார்த்தைகள் பிரயோகப்படுத்தி நம்ம பேசுறோம்? அப்படிங்கிறது ம். அது நம்ம கையிலயும் இருக்கு அது. ஆ ம்ஹ்ம். ஸோ எனக்கு தெரியல. இத எப்படி கொண்டு போகணுன்ற மாரி. ஆனா வந்து இப்ப ம். இருக்கிற ஃபார்முலா ஒர்க் ஆகலன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. உங்களோட எக்கோ சேம்பர்ல இருந்து வந்தவங்களே திரும்ப திரும்ப வந்துட்டு, அங்க இருக்கிறவங்க சென்னையில இருக்கிறவங்க அந்த மாரியே வந்துட்டு இருக்கலாம். தயவுசெய்து போய் கொஞ்சம் தேனி பக்கம், கொஞ்சம் கன்னியாகுமரி பக்கம், நாகர்கோவில் பக்கம்லாம் கொஞ்சம் போய் பாருங்க. அவங்க உங்கள பத்தி இந்த பேரணிய பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு அப்பதான் வந்து உண்மையான புரிதல்கள் இருக்கும். புரியுது. அதான் இத முக்கியமா இந்த கேள்வி கேட்டதுக்கு காரணம் அதான். ஏன்னா வந்து, அ குறிப்பா எனக்கு வந்து உங்களோட அறிமுகம் இல்லாத வரைக்கும் நானுமே இந்த மாரி சமூக ஊடகங்கள்ல வரக்கூடிய இந்த பேட்டிகள், இந்த இந்த காணொளிகள், பதிவுகள் இதெல்லாம் பார்க்கும்போது, அ எனக்கும் ஒரு விதமான நெருடல் இருக்கும். ஏன்னா, இப்ப நம்ம ஒரு செய்திய புரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது, அந்த சமூகத்துல இருந்து அத வெளிப்படுத்துறவங்க வந்து சரியான முறையில அத வெளிப்படுத்துறாங்களா? சரியானதுன்றது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். அது அது எனக்கு புரியுது. ஆனா வந்து நீங்க சொல்ற மாதிரி நம்ம சமுதாயத்துக்கு ஏத்த மாதிரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த மக்கள் வந்து எப்படி சொன்னா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற மாரி ஒண்ணு இருக்கு. அத புரிஞ்சுகிட்டு இவங்க பண்றாங்களா? அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது. அதிலும் குறிப்பா இந்த பேரணிகள் எல்லாம் பார்க்கும்போது, ஆடை சுதந்திரம் அப்படின்றது வந்து யாரும் மறுக்கிறதுக்கு இல்ல. அவங்கவங்களுக்கு அவங்க விருப்பம் அப்படின்றது தெரியுது. ஆனா அது ஒரு ஒரு கட்டத்துல வந்து இவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போமே அப்படின்ற ஒரு பார்வையில இருக்கவங்களும் கூட, அ இது வேணாம் நம்ம வேற வேலைய பார்க்கலான்ற மாரி, அ ஒரு தள்ளிருதோ! அப்ப அவங்களோட நோக்கம், அந்த பேரணியோட நோக்கம் வந்து அடையாம போயிருதோ! அப்டின்றதுனால தான் இந்த கேள்வி. நிச்சயமா, நிச்சயமா. நல்லது, இது நல்லது. என்னைய பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ் சமூகமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு கல்ச்சர் இருக்குங்க. நம்ம நல்லா ம். அனலைஸ் பண்ணிக்கணும். நம்ம தமிழ் ம்ஹ்ம். சமூகத்துல வந்து திருநங்கைகள பார்த்து நம்ம வந்து கத்துக்கணும். அவங்க எப்படி ம். வந்து அவங்க அந்த அங்கீகாரத்துக்காக அங்கீகாரம்னு நம்ம இப்ப சொல்றோங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இதெல்லாம் கிடையாது. ரொம்ப ம்ஹ்ம். கேவலமா தான் வந்து திருநங்கைகள வந்து பார்த்துருக்காங்க. ஆனா வந்து அதற்கான அவங்க எடுத்துக்கிட்ட போராட்டம் என்ன? அவங்க வந்து மக்கள் கிட்ட போய் அவங்க வந்து ஆணவமா போய்லாம் அவங்க பேசல. அவங்க ம். எப்பயுமே வந்து எந்தெந்த வாய்ப்பு கிடைக்குதோ, அவங்க கிரீவன்ஸஸ எடுத்து மக்கள் கிட்ட வப்பாங்க. நான் பாருங்க ம். எவ்ளோ கஷ்டப்பட்டு, நான் குடும்பத்துல ஒதுக்கப்பட்டு, நான் படிச்சு, நான் வந்து முன்னேறி, நான் வந்து உங்க முன்னாடி நிக்கிறேங்க. எனக்கு என்ன வழி? நீங்க சொல்லுங்க. தேரா மண்ணா அப்படின்ற மாரி நீங்க போய் மக்கள் கிட்ட போயி, உங்க கிரீவன்ஸ சொல்லி நீங்க வந்து முறையிட்டீங்கன்னா, தமிழ் மக்கள் ம்ஹ்ம். என்னைக்குமே உங்களுக்கு வந்து ஆதரவு குடுப்பாங்க. உங்களுக்கு பதில் குடுப்பாங்க. அது இல்லாம நீங்க வந்து அமெரிக்கால இந்த Twitterல என்ன பேசுறான்னு பார்த்துட்டு, இந்த யுகேல Twitterல என்ன பேசுறாங்க, அதே லாங்குவேஜ நீங்க இங்க மக்கள் கிட்ட ஆணவமா நம்ம யூஸ் பண்ணோம்னா, அது நம்மளுக்கு அந்த சாட்டிஸ்ஃபாக்ஷன் ஒரு 2 நிமிஷம் கிடைக்குமே தவிர, யூ வில் மிஸ் த ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸ நம்ம மிஸ் புரியுது. பண்ணிருவோம்.
அந்த ம். அக்செப்டன்ஸ் வந்து உடனே வராது. நம்ம எப்பயுமே ம். வந்து நான் ஒருத்தவருக்கு வந்து ஒருத்தவங்களுக்கோ, ஒரு லேடிக்கோ, ஒரு ஆளுக்கோ வந்து அ அந்த அக்செப்டன்ஸ் இல்ல. அவங்களுக்கு வந்து புரியல என்ட்ட ஏதாவது கேள்வி கேட்கறாங்கன்னா, அசிங்கமா ம். கேள்வி கேட்டாங்கன்னா அது வேற. நம்ம அசிங்கமா திட்டுறதுல தப்பே கிடையாது. ஆனா வந்து ம். புரிதலுக்காக வந்து கேள்வி கேட்கறாங்க. சில வார்த்தைகள் தவறாக பயன்படுத்துறாங்க. புரிதல் இல்லாம நான் சொல்றேன். அ ம். யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்றாங்க. அப்பன்னா வந்து ம். கொஞ்சம் அந்த ஒரு கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட நம்ம அந்த அந்த மேட்டர் தான் முக்கியமே தவிர, அந்த லாங்குவேஜ் வந்து அந்த இடத்துல வந்து முக்கியம் இல்ல. எப்பயுமே ம். நம்மளோட அப்பாவையும், அம்மாவையும் அங்க பொருத்தி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த ம். மரியாதை, மதிப்பு தானாவே வந்துரும். நம்ம ஆமா. அப்பாவுக்கு இந்த புரிதல் இருக்குமா? என்ன எந்தெந்த லாங்குவேஜ் கரெக்ட்டா யூஸ் பண்ணணும், இந்த டெர்ம் தான் யூஸ் பண்ணணும், இந்த இதுதான் யூஸ் பண்ணணும்னு தெரியுமா? தெரியாது. ம். அவங்க வளர்ந்த விதம் அப்படியா? அந்த மாரி. அதுக்கு தகுந்த மாரி யாரோ ஒருத்தவங்க நம்மகிட்ட இந்த மாரி ஒரு கேட்டாங்கன்னா, டக்குன்னு ட்ரிகர் ஆயி, அப்படியே ஐயோ! ஐயோ! அப்படின்னு வந்து குதிக்காம, அவங்க ஓகே. இது இது நம்ம பெரியம்மாடா. இது நம்மளோட அத்தை தான்டா. இதுக்கு நம்ம புரிய ம்ஹ்ம். வைப்போம்டா. அவங்க உட்காந்து அமைதியா புரிய வச்சீங்கன்னா, அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க தமிழ் மக்கள் வந்து. கிரீவன்ஸஸ் ம். பேஸ்டா வந்து புரிய வைங்க. நீங்க வந்து ரொம்ப ஆணவமா வந்து நீங்க வந்து கோவப்பட்டு இது பண்ணீங்கன்னா, யூ லூஸ் த ஆடியன்ஸ்ன்றது என்னோட கருத்து. ஒரு ஒரு சில மக்கள் இந்த சமூக வலைதளங்கள்லே இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் வந்து இந்த எல்ஜிபிடிக்யூ அப்படின்றது வந்து ஒரு அஜெண்டா. இது வந்து வெளிநாடுகள்ல இருந்து வணிக காரணங்களுக்காக, மற்ற பல காரணங்களுக்காக இத வந்து அ குறிப்பா தமிழ் மக்கள்கிட்ட இத புகுத்துறாங்க. உலகம் முழுக்க நடக்குது. தமிழ்நாட்டிலயும் அததான் செய்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப அந்த பார்வையில இருந்து நீங்க அது இல்ல அப்படின்றத வந்து சொல்றதுக்கு, புரிய வைக்கிறதுக்கு எந்த மாதிரி வாதத்த முன்வைப்பீங்க? அதாவது இது எப்படி இருக்குன்னா, உண்மையிலேயே சொல்லணும்னா, ஒரு ஏழையா இருக்கிற ஒருத்தவன்ட்ட போயி, "நீ வந்து ஏழையா இருக்கிறது உன்னோட அஜெண்டாடா" அப்படின்ட்டு சொல்ற மாரி இருக்கு. இது ரொம்ப ம். நகைச்சுவைக்குரியதா இருக்கு எனக்கு. ஏன்னா வந்து, யாராவது ஒருத்தன் வந்து தன் தலையில மண்ண வாரி போட்டுக்குவானா? நீங்க நெனச்சு பாருங்க. இப்ப இருக்கிற ஒரு ம். சமுதாய கட்டமைப்புல, டஸ் எனிஒன் வாண்ட் டூ பி கே? நம்ம அந்த கேள்விய நம்மளே கேட்டு பார்த்துக்கணும். இ இ என்ன கிடைக்குது எனக்கு சீரியஸா நெனச்சு பாருங்களேன். என்னோட என்னோட வீட்ல நான் என்னைக்கு கேன்னு சொன்னேனோ, அன்னைக்கே வந்து எனக்கும் என்னோட வீடுக்கும் ஒரு பெரிய பிரிவு வந்துருச்சு. ம். ஓகேவா? அதுக்கப்புறம் சில ஒட்டுதல்கள்லாம் இருந்தது. ஆனா, அந்த பிரிவுன்றது அந்த பிரிவு தான். அந்த மனவலி அப்ப ஏற்படுத்திய மனவலி தான். எனக்கு எந்த ஆமா. விஷயங்கள்லாம் எனக்கு வந்து நேரம் தவறாக நடக்கணுமோ, அந்த எந்த விஷயமும் சுப நிகழ்ச்சிகளும் என்னோட வாழ்க்கையில நடக்கவே இல்ல. ம். நெனச்சு பாருங்க. இது யாருக்காவது வந்து நான் வாண்டடா போய் இந்த சாய்ஸ வந்து எடுத்துப்போமா? இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இப்ப வந்து நீங்க வந்து உங்க குழந்தை பிறந்தா வந்து நீங்க ஜெனரலா சொல்றேன். இது குழந்தை பிறந்தா வந்து ம். இந்த 14வது புண்ணிய தானம் ஏதாவது பண்ணுவாங்க. இந்த ஆயுஷ் ஹோமம் ஏதாவது பண்ணுவாங்க. அந்த மாரி அது கூட பண்ண முடியாது. உங்களுக்கு குழந்தை இருந்தா அது கூட பண்ண கல்யாணம் நடக்குமாங்க உங்களுக்கு மொத நடக்காது. எதுவுமே ம். எந்த சுப நிகழ்ச்சிகள்னு சொல்ற எந்த ஒரு நிகழ்ச்சியும் உங்களோட வாழ்க்கையில கிடையவே கிடையாது. இப்ப இருக்கிற சமுதாய ம். கட்டமைப்புல. அதையும் தாண்டி நாங்களாவே ஏதோ ஒரு எங்களுக்குள்ளயே ஒரு சுப நிகழ்ச்சிகள நாங்களா உருவாக்கிக்கிறோம். ஒரு சபையில புரியுது. போனா மரியாதை கிடையாதுங்க எங்களுக்கு. இன்ன ம். வரைக்கும் நான் ஆ. சொல்றேனே, அதாவது வந்து ம். சோசியல் மீடியால நான் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு புலி மாரி, பாரு இவ்ளோ பேர் ஃபாலோ பண்றாங்க. அப்படின்ற மாரி வந்து ஒரு பிம்பம் தான் அது எல்லாமே. என் குடும்பத்துல புரியுது. நான் போனேன்னா, ஒரு சபையில போனா எனக்கு மரியாதை குடுப்பானா எவனாவது? இது புரியுது. நல்லா என்கிட்ட நேரடியா நல்லா பேசுறவங்களே என்னோட குடும்பத்தினரே வந்து, பின்னாடி போய் என்னைய பத்தி ரொம்ப அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. எங்க அம்மா, அப்பாவ பத்தி போய் அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. இதெல்லாம் யாராவது போய் வாண்டடா போய் தலையில வாங்கி போட்டுக்குவானா? எனக்கு இது புரியவே இல்ல. ம். அஜெண்டான்னா என்ன அஜெண்டா இது? எனக்கு புரியவே இல்ல. இது சத்தியமா இது அஜெண்டாலாம் கிடையவே கிடையாது. எங்களுக்கு யாரும் மாச சந்தாதாரர் மாரி எங்களுக்கு வந்து மாசம் மாசம் யாரும் வந்து பேலாம் பண்றது கிடையாது. இந்தாடா ரூ. 1000 உனக்கு இன்னைக்கு கேயா இருந்ததுக்கு ரூ. 1000 வச்சுக்கோ சம்பளம் அப்டின்லாம் குடுக்குறது கிடையாது எங்களுக்கு. ஒண்ணுமே எங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. எல்லாரையும் பகச்சுக்கிறோம் நாங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்கக் கூடாதுன்றதுக்காகவே சத்தியமா நான் சொல்றேன். நான் வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நான் கெடுக்கணும்னு நெனைக்கவே இல்ல என் வாழ்க்கையில. நம்ம எத்தனையோ பாவங்கள் பண்ணிட்டு நம்ம இந்த ஜென்மால கழிக்க முடியாம நம்ம உட்கார்ந்துருக்கோம். இதுல நான் போய் ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்து, அத நான் இன்னும் எத்தன ஜென்மால நான் கழிக்க போறேன் நான். எனக்கு ம். அதனால நான் வந்து இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி தான் நான் வந்து எனக்கான ஒரு இத வந்து தேர்ந்தெடுத்துக்கிறேன் நானு. இந்த ப்ராசஸ்ல எங்க அப்பா, அம்மாவுக்கு பழி சொல்லுக்கு நான் ஆளாயிருக்கேன் நானு.
ஒரு ம், ம், சமுதாயத்தோட ஒரு சாபத்துக்கு நான் ஆளாயிருக்கேன். என் குடும்பத்தினரோட ஏச்சு பேச்சுக்களுக்கு நான் ஆளாயிருக்கேன் நானு. எல்லா இதையும் ம், தடைகளையும் தாண்டி தான் நாங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்க ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்க. இதுல வந்து அஜெண்டா ம், எங்கருந்து வருது? இதுல எங்கருந்து இந்த அஜெண்டான்ற இந்த வார்த்தை வருதுன்னா, இதுல ஃபிளிப் ம், சைடும் பார்ப்போமே. இப்ப இப்ப இது வந்து இந்த பிரச்சனை வந்து வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ்ல எங்கேயுமே நடக்கிறதே கிடையாது. அமெரிக்கால மட்டும் தான் இது நடக்குது. இந்த கொடுமை வந்து. ம், என்னன்னா, சும்மா இருக்கிற இந்த ஒரு 5 வயசு பிள்ளை, 6 வயசு பிள்ளை கிட்ட போயி, இந்த டீச்சருங்கலாம் வந்து இந்த ரொம்ப நான் லிபரலா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரியிற சில டீச்சருங்கலாம் வந்து, "நீ வந்து பையனா? பொண்ணா? நீ வந்து பையனாவும் இருக்கலாம், பொண்ணாவும் இருக்கலாம். நீ யாரா வேணா இருக்கலாம்." அப்படின்னு சொல்லி புரியாத இருக்கிற ஒரு குழந்தை கிட்ட போயி குழப்பி விடுறது. இந்த மாரி ம், பண்ற இந்த மாரி பண்ற இந்த அமெரிக்க ஸ்கூல்லாம் எனக்கு நெறைய ஸ்கூல்ல தெரியும். அந்த மாரி பண்றவங்களையும் நெறைய பேர தெரியும். இவங்கலாம் வந்து ம். தி மெஜாரிட்டி ஆஃப் தி எல்ஜிபிடி பீப்பிள் வந்து தே டோன்ட் வாண்ட் திஸ். இந்த மாரிலாம் புரியுது. அதாவது குழந்தைங்களுக்கு அக்செப்டன்ஸ் சொல்லி தர்றது வேற. இந்த ம், பாருப்பா, இந்த மாரி ஒரு திருநங்கை ஒரு அக்கா வந்தாங்கன்னா, அவங்கள வந்து நம்ம மரியாதை குடுக்கணும். அவங்கள பெண்களா தான் கன்சிடர் பண்ணணும். அவங்கள அக்கான்னு கூப்பிடணும். இல்ல இந்த மாரி தான் பண்ணணும். அம்மான்னு கூப்பிடணும். இந்த மாரி ஒரு 2 கே கப்பிள் வந்தாங்கன்னா, அவங்களையும் வந்து நீ வந்து ரெஸ்பெக்டபிளா நடத்தணும். லெஸ்பியன் கப்பிள் வந்தாங்கன்னா, ரெஸ்பெக்டபிளா நடத்தணும். அந்த மாரி சொல்றது வேற. மரியாதை சொல்லி தர்றது வேற. அவங்களையே வந்து அந்த குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகள் கிட்ட அவங்களையே அவங்க ஐடென்டிட்டிய பத்தி கேள்வி கேட்க வைக்கிறது, குழப்பம் அடைய வைக்கிறது வேற. ம், அமெரிக்க பள்ளிக்கூடத்துல இந்த மாரியான விஷயங்கள் நடந்து, அது பெரிதாக ஊதப்படுகிறது. எல்லா ஊர்லயும் அது நடக்கிற மாரி ஒரு பிம்பம் வந்து உருவாக்கப்படுது. இப்ப நான் இருக்கிற ம், யூரோப்லலாம் வந்து அந்த மாரிலாம் எதுவும்லாம் கிடையாது. இது இட்ஸ் a ம், வெரி ம். பியூர் அமெரிக்கன் ப்ராப்ளம் ரெஸ்ட்ரிக்டட் டூ வெரி ஃபியூ ஸ்டேட்ஸ் இன் யுஎஸ். ஸோ இதுல ஆமா. இருந்து தான் இந்த அஜெண்டா வந்து இப்படியே போய் அஜெண்டான்னு இந்த பாரிஸ் ஆலன் மாரி ஆள்லாம் வந்து அஜெண்டா தெரியுமா? அஜெண்டா, எல்ஜிபிடி அஜெண்டா அப்படின்னு. ஐ ஐ டோன்ட் நோ லைக் அவர் ஏன் நாங்க எங்கள பத்தி யோசிக்கிறத விட பாரிஸ் ஆலன் தான் எங்கள பத்தி அதிகமா யோசிக்கிறாரு. அவர் தான் வந்து ம். ஒவ்வொரு பாட்காஸ்ட்க்கும் அவர் வந்து எப்ப பேசினா கே லெஸ்பியன் ஓ மை காட்ன்னு அவர் தான் வந்து பேசிட்டே இருக்காரு. ஐ திங்க் இஸ் அப்சஸ்ட் வித் கே பீப்பிள். ஐ டோன்ட் நோ. தமிழ்நாட்டுல வந்து மக்களுக்கு புரிதல் இல்ல அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. இந்த பேரணிகள் மூலமா புரிதலை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. அதுக்குடைய சிக்கல்லாம் நம்ம பேசணும். இப்ப இதுல அரசு வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பிரிவினர வந்து அவங்க ஆதரிக்கிறாங்க. அதுக்கு அவங்களோட தேர்தல் அரசியலா இருக்கலாம். மற்ற அவங்களோட ஆதாயங்களா இருக்கலாம்ன்றதும் புரியுது நம்மளுக்கு. ஆனா நீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு வந்து அரசுகிட்ட இருக்கு இல்லையா? அது வந்து கல்வி மூலமா கொண்டு வர்றதா இருக்கலாம். மத்த கருத்தரங்கங்கள் மூலமா கொண்டு வர்றதா இருக்கலாம். இந்த முயற்சிகள வந்து அவங்க எடுக்குறாங்களா? எடுக்கலையா? உங்களோட பார்வை. இத குறிப்பா கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, அ நான் வளர்ந்த சூழல், நீங்களும் வளர்ந்த சூழல் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, இந்த சமூக மக்கள அதிகமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது வந்து திரைப்படங்கள் மூலமா தான். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நம்ம பார்க்கிறோம். தேடி போய் படிக்கக்கூடிய சூழல் இருக்கு. ஆனா முன்னாடி வந்து திரைப்படங்கள் அப்படின்றது மூலமா தான் நம்ம பார்க்கிறோம். அதுல வந்து எ எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு இடத்துலயுமே அவங்கள வந்து புரிதலுக்கு கொண்டு வர சூழலுக்கு கொண்டு வந்ததே இல்ல. ஒரு கேலி கதாபாத்திரங்கள் அல்லது அவங்கள வச்சு ஒரு நகைச்சுவை பண்றதோ, அவங்கள வந்து இழிவுபடுத்துறதோ தான் நம்மளுக்கு பார்க்கறது. அதுதான் ஒரு பெரிய காரணம்னு நெனைக்கிறேன். இந்த பொதுமக்களுக்கு புரிதல் இல்லாததுக்கு பெரிய காரணமே இந்த திரைப்படங்கள் மூலமா நடந்தது தான் அப்படின்றது தெரியுது. இப்ப அது அது தாண்டி நான் முன்ன கேட்ட மாரி அரசு பண்ண வேண்டியது என்ன? பண்ண தவறியது என்ன? எனக்கு இந்த படிப்புல வந்து இந்த சிலபஸ்ல வந்து இத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றது வந்து பெரிதாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? மாற்றத்தை ஏற்படுத்துமா? அப்படின்றது வந்து இப்போதைக்கு அந்த கேள்வி வந்து தேவையில்லன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ம், "ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது." ம், மொதல்ல வந்து பாலிசிய கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அத வந்து ஏட்டுச் சுரைக்காயில நம்ம வந்து எழுதி நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் நம்ம. பாலிசி எதுவுமே ம், இல்லாம நீ ம், வந்து கே ரெப்ரசன்டேஷன் என்ன காட்டுவீங்க நீங்க? என்ன காட்டுவீங்க? படிப்புல வந்து என்ன காட்டுவீங்க? ம், ஒரு 2 ஆண்கள் வந்து திருமணம் பண்ணிட்டு இருக்கிற மாரி காட்டுவீங்களா? உடனே அந்த குழந்தை என்ன கேட்கும்? இது லீகல் கிடையாது நம்ம நாட்ல. எப்படி நீங்க பண்ணுவீங்கன்னு கேட்கும். ம், சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போச்சு. அ இந்தியால அ ம். போ சேம் செக்ஸ் மேரேஜ லீகலைஸ் பண்ணலாமா? இல்லையா? அப்படின்ற மாரி. ஆனா சரி. வந்து அது நோ வந்து சொல்ட்டாங்க. அ இந்த மாரியான சில டே டு டே இந்த மாரியான உரிமைகள் தான் வந்து தேவைப்படுது. அரசாங்கம் வந்து இதுக்கு ம், தான் வந்து போராடணும். ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து இந்த மாநில
சுயாட்சி அந்த மாரிலாம் வந்து சொல்றாங்க. மாநில ம்ஹ்ம். ரீதியாக எ ஏதாவது ஒரு திருமணம்னு கொண்டு வர வேண்டாம். இல்ல அவங்க ம். கோஹாபிடேஷனுக்கு ஏதாவது வந்து மாநில ரீதியாக ஏதாவது ஒரு லீகல் ஒரு கார்னர் இருக்கா அப்படின்றத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அ ம்ஹ்ம். இந்த மாரி நெறைய பண்ணலாம். முக்கியமாக எ என்னோட பெரிய, பெரிய ஒரு அர்ஜென்ட் ஒரு நீட் இந்த அரசாங்கங்கள் எ எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் சரிங்க. அவங்க என்ன செய்யணும்னா, முதல்ல வந்து இந்த எல்ஜிபிடிக்யூ அந்த அந்த அம்ப்ரெல்லா டெர்ம் கீழ வர பெண்களாக பிறந்தவர்கள். ம்ஹ்ம். இப்ப லெஸ்பியன்ஸா இருக்கலாம். இல்ல வந்து ம்ஹ்ம். திரு திருநம்பிகள். பெண்களாக இருந்து ஆண்களாக மாறும். இந்த மாரி இருப்பவர்கள், பெண்களாக இருப்பவர்கள், அவங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக சில கொடுமைகள் நடக்கிறது. அதுக்காக நான் ம்ஹ்ம். அடுத்தவங்களுக்கு வந்து கொடுமையே நடக்கல, அவங்கலாம் வந்து ஜாலியா இருக்காங்க, அப்படிலாம் நான் சொல்லல. உடனே பிடிச்சுக்காதீங்க. நான் வந்து என்ன ம். சொல்றேன்னா, அவங்களுக்கு நடப்பதை விட இவங்களுக்கு ஜாஸ்தியா நடக்குது. இப்ப எப்படி ஒரு ஓகே. சாதாரண ஒரு சமுதாயத்துல ஆண்களுக்கு கொடுமையே நடக்கலையா? நடக்குது. பெண்களுக்கு கொடுமை நடக்குதா? அவங்கள விட 100 ஆ, மடங்கு நடக்குது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆ, யார் வந்து ஆமாங்க. லீஸ்ட் இம்பாக்ட் மோர் இம்பாக்டட் பீப்பிளோ அவங்களுக்கு தான் நம்ம இது பண்ணணும். அவங்களுக்கு வந்து ம். ஹோம் ஆரம்பிக்கணும். அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா. உடனே வந்து எல்லாரையும் அம்பரெல்லால வந்து சேர்க்கக்கூடாது. ஓ! இவங்களையும் சேர்த்துக்கலாம், அவங்களையும் பெண்களுக்கு குறிப்பாக இந்த மாரி லெஸ்பியன் பெண்களுக்கும், இத அ டிரான்ஸ் மென்க்கும் அவங்களுக்கு வந்து குறிப்பாக ஹோம்ஸ், ஷெல்டர்ஸ் அவங்களுக்கு வந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா, எக்கச்சக்கமா அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது அவங்களுக்கு. அது வந்து தெரியவே இல்ல. ம். அவங்களுக்கு வந்து குரலே இல்ல சொல்றதுக்கு வெளில. அதுதான் வந்து மெயின். ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்துக்கும், இந்த தகவல் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட அடுத்தடுத்த முன்னெடுப்புகள் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நம்ம மீண்டும் பேசுவோம். ரொம்ப நன்றி நாராயணன். நன்றி.